சிறுகடி காசை சீரியலில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வக்கீல் அனுப்பின அந்த ஜப்தி நோட்டீஸை பார்த்ததுமே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க, எக்ஸப்ட் அந்த மனோஜை தவிர. இப்போது அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும், நான் செத்தா கூட என் உடம்ப இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்து மீனாவும் வழக்கம் போல தான் எப்படியாச்சும் இந்த வீட்டை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உதவக்கார மனோஜ் பார்த்தீங்கன்னா கேவலமாக இந்த வீட்டை வந்து வித்துடலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இதனால் மொத்த குடும்பமும் மனோஜை வச்சு செஞ்சாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் ஃபினான்ஷியல் பார்த்து எப்படியாச்சும் கொஞ்சம் டைம் கேட்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்றதுக்காகவே வேணும்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் முத்து மீனாவை அலக்கழிச்சிட்டு அவாய்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த சிந்தாமணியோட திட்டம் தான். ஸோ ஒரு கட்டத்தில் கடுப்பான முத்து பார்த்திங்க அப்படின்னா நேராக கிளம்பி வக்கீலை பார்க்க போகிறாங்க. அங்கேயுமே இவங்களுக்கு அதிர்ச்சி மட்டும் தான் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா இப்போ கோர்ட் வந்து வெக்கேஷன் டைம் அப்படின்றதால கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஸோ 10 நாள் வந்து லீவ் அப்படின்றத ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவன் நோட்டீஸ் அமைச்சிருக்கான் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து இப்போது முத்து வீட்டில் சொல்ல அண்ணாமலை உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இந்த வீட்டை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில் ஒரு சீன் காமிச்சிருந்தாங்க. அதாவது வக்கீலை பார்க்க போன இடத்துல மீனாக்கு லைட்டாக தலை சுற்றுச்சு இல்லையா. ஸோ என்னோடய கெஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா மேபி இப்போது மீனா வந்து கர்ப்பமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீட்டோட முதல் வாரிசை மீனா இப்போது சுமக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.